குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம அகாடமி சார்பாக. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துறோம். அதேமாதிரி போலீஸ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டியூட்டி பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுது பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காலத்தில் இருக்க அதாவது பிசி எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 500 டிஸ்கவுண்ட். நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தால் 1500, நியூ ஸ்டூடெண்ட் இருந்தால் 2000 மட்டும் பே பண்ணால் போதும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தின் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 1000 rupees. இதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர் ஆஃபர் உண்டு. உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 1000 மட்டும் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த 2 ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா குரல் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? நம்ம நேற்றே வந்து குரூப்பில் போட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்தது சொல்லிடுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து யார் கட்டமைச்சா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலைஞர் கணபதி ஸ்தபதி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சிலையோடைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சவர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளின் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 133 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இதில் அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 38 அடி பீடமும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள்பால் ப்ளஸ் இன்பத்துப்பாலையும் சேர்த்து 95 அதிகாரங்கள் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 95 அதிகாரங்களை கொண்ட சிலை வந்து பார்த்திங்கன்னா 95 அடி பீடமாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7000 டன் எடை கொண்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3681 கற்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிக்கப்பட்டிருக்கிறதா இருக்குது. இது உங்கள் தமிழ் புக்கில் இருக்கும், நீங்கள் அதில் டீட்டெயிலாக படிச்சுக்க முடியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தது தான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா குரல் வாரமாக கொண்டாடப்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கடல் குமழும் குமரி முனையிலிருந்து சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை சென்றடைய படகு சவாரி வசதியை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவதற்காக 3 புதிய பயணிகள் படகு வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர், மார்ஷல் நேஷமணி, ஜியு போப் இந்த 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 கப்பல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது அதானி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் மீட்டருடைய நோக்கம் என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது ஸ்மார்ட் மீட்டர் என்பது மின் பயன்பாட்டையும் அதற்கு உரிய கட்டணத்தையும் இணையத்தில் உதவியுடன் துல்லியமாக கணக்கீடு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்படும் மீட்டர். இந்த ஸ்மார்ட் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆளுங்க வந்துலாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அதுக்கான திட்டம் தான் இது. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வகை நிமோனியா பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய்களும் தடைக்காப்பியலும் ஒரு டாபிக் இருக்குது. எல்லா எக்ஸாமுக்கும் அந்த டாபிக் உண்டு. அப்பப்போ நியூஸில் வரது எல்லாம் படிச்சுக்கோங்க. இது ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் நிமோனியா அப்படின்ற ஒரு புதிய வகை காய்ச்சல் வந்து 5 முதல் 17 வயதுக்குள்ள வளரும் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குவதாக செய்தி வெளியாக இருக்குது. இது சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல், உடல் சோர்வு உள்ளிட்ட முக்கியமான அறிகுறிகளாக இது தென்படுது. ஓகேங்களா? வாக்கிங் நிமோனியா அப்படின்றது ஒரு வைரஸ் காய்ச்சல். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாக்கிங் நிமோனியாங்கும்போது வாக்கிங் நிமோனியாலாம் ஒரு வைரஸ் இருக்குமா நம்ம நினைக்கக்கூடாது. இதையும் படிச்சுக்கிட்டா தான் நமக்கு ஆப்ஷனை ஒமிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அரசு அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கொடுத்த தகவல் படி பார்த்திங்கன்னா ஒரே ஆண்டில் அரசு பணியில் வந்து பார்த்திங்கன்னா 10,701 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10,701 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க டிஎன்பிசி மூலமாக. அடுத்து உலகின் மிகப்பெரிய பழமையான ஜனநாயகம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்காங்க. அதாவது 2024 நடந்த நிகழ்ச்சியில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறாரு. இத்தாலி, பிரேசில், ஜெர்மனி, இலங்கை, பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம், ரஷ்யா, மாலத்தீவு, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் உள்ள 68க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா
தேர்தல்களின் ஆண்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம படித்த ஒரு ஆர்டிக்கல் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேர்தல்களின் ஆண்டு என அழைக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா 2024. ஏன்னா நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1880 புவி வெப்பத்தை அளவிட தொடங்கிய பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத வெப்பத்தை எதிர்கொண்ட ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2024 இருந்திருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமான கொஷின்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சும்மா நமக்கு தெரியாத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். பிரிட்டிஷ் இந்தியாவின் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்காக நியமிக்கப்பட்ட குழு யாருன்னா சவுத் பெரோ குழு. இது 1919 தாழ்த்தப்பட்ட நிலைமைகளையும் உரிமைகளையும் குறித்து அம்பேத்கர் தான் இவங்ககிட்ட எடுத்து சொல்கிறார். ஓகேங்களா, இது முக்கியமான இந்த சவுத் பெரோ குழு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. இது குரூப் 1 டேட்டா. ஓகேங்களா, குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு தொடர்ந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் தன்னுடைய சுயமரியாதை ஏடுகளான ரிவோல்ட், குடியரசு அப்படின்ற ஏடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை பற்றி எழுதுறாரு. ஓகேங்களா, இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் எப்போ, அதுக்கு அமைக்கப்பட்ட குழு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுக்குறா அப்படின்னா அம்பேத்கர் கொடுக்குறாரு. அம்பேத்கரை பற்றி பெரியாருடைய நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்காங்க. அப்போ பெரியாருடைய நியூஸ் பேப்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ரிவோல்ட், குடியரசு. இது ரெண்டும் பெரியாருடைய பத்திரிகைகள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஐபிஎஸ் அதிகாரியாக அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இவங்களாம் 2012ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக பதவியேற்றாங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் வன்முறை தொடர்பாக டேட்டா கொடுத்தாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த பழங்குடியினருடைய பேர் மட்டும் பார்த்திங்கன்னா மணிப்பூரில் கலவரத்துக்கு காரணமான 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைதேயி சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குகி ஜோன் சொல்லுவாங்க, குகி பழங்குடியின வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடக்குது. அடுத்து ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா 100வது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவினுடைய தலைவரான சோம்நாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இதுவே கேள்வி தான் இஸ்ரோவின் தலைவர் யாருன்றது. ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எல்வி ராக்கெட் திட்டத்தை வந்து செயல்படுத்த உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்படும் 100வது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஏவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PSLV C-60 அப்படின்ற ராக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட 99வது திட்டம். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 விண்கலங்கள் அனுப்பியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 99வது திட்டம். இப்போ ஜனவரியில் ஒன்று லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது 100வது திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து 2024 வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஏவால் வந்து பார்த்திங்கன்னா 210 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% தண்டனை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விகிதம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து ஐஎன்ஏ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 80 வழக்குகளில் தொடர்புடைய பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்ட 210 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்ற மாதிரி வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸு நோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி எல்லாருமே. அது வந்து பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் மாகாண தலைநகரான லாகூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூஞ்ச் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரரான பகத்சிங் நினைவு கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாகாண அரசு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, பகத்சிங்னோடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால தான் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி சொல்கிறேன். பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாண தலைநகர் லாகூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூஞ்ச் மாளிகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க. இந்த கண்காட்சி அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் சுதந்திர போராட்டத்தை விளக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள், அவர் எழுதின கடிதம், செய்தித்தாள், அவர் படித்த புக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல் அதிகாரி கொன்ற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பின்படி 23 வயது நிரம்பி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தூக்கில் ஏற்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயம். அடுத்து நல்லாட்சி வாரம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டெய்லியும் பார்த்தது தான். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சி தினமாக கொண்டாடுறோம். அந்த தினத்துக்கு முன்னே வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சி வாரமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுறோம். ஓகேங்களா, இது வந்து 2014 அந்த தினம் கொண்டாட்டு வரோம். நடப்பாண்டு வாஜ்பாயின் 100வது பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அப்போ வந்து டிசம்பர் 19 இப்போ 24 வரைக்கும் வந்து நல்லாட்சி வாரம் கடைபிடிக்கப்படுச்சு. ஓகேங்களா, இந்த நாளில் மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னெடுப்பு, ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. கிராமங்களை நோக்கி நிர்வாகம் அப்படின்ற முன்னெடுப்பு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்ட அதாவது 3 கோடி விண்ணப்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாட் கூட்டமைப்பு. ஓகேங்களா, இந்த குவாட் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடு இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும். குவாட் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா 4 நாடு தான் இருக்குது. முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, குவாட் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத நாடு எதுன்னு கொடுத்துருவாங்க. இந்த குவாட் கூட்டமைப்பு 2004 தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த 4 நாடுகள் தான் இருக்குது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமி காலகட்டத்தில் வந்து இதை உருவாக்குனாங்க. அந்த சுனாமி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதவுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரிடரின் போது வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாடுகள் இருக்குது. இந்த நாடுகள் ஒன்றிணைந்து பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் டிஎன்யூ சார்பில் கேட்டுருவாங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து
அமெரிக்காவில் நடைபெறும் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 6 வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா காலிறுதி சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா, வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா அதாவது செஸ்ஸுடன் தொடர்புடையவரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வீராங்கனையான நர்மதா நிதின் வந்து பார்த்திங்கன்னா 231.3 புள்ளிகளுடன் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. மகாராஷ்டிரத்தை சேர்ந்த அனன்யா நாயுடு தங்கமும், ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா மேக்னா சஜானார் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை வீரரான ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்திங்கன்னா 117 பந்துகளில் 15 பவுண்டரி 11 சிக்ஸர் உட்பட்ட 181 ரன்களை விளாசிருக்கிறார். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் 150க்கும் அதிகமான ரன்களை சேர்த்த இளம் வீரர் அப்படின்ற பெருமை இவர் சேர்ந்திருக்கு. இவர் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசு 128 நாள் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பேட்டரான யஷ்வின் ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா 17 ஆண்டுகள் 291 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 ரன்கள் அதிகரிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த சாதனை முறியடிச்சிருக்கிறார். இது வந்து உலக சாதனை தான். அடுத்து ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவின் நோவோ ஜோகோவிச், பெலாரஸின் அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. டென்னிஸ் காலாண்டரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசனுக்கு முதல் போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அடுத்து உலக டெஸ்ட் அணி ஜஸ்பிரித் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான உலகளவில் சிறந்த கிரிக்கெட் அணியை வந்து தேர்வு செய்துள்ள நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேகப்பந்து வீச்சலான ஜஸ்பிரித் பும்ராவை வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின். அடுத்து பிரிட்டன் அரசர் சார்லஸனுடைய புத்தாண்டு விருது வந்து பார்த்திங்கன்னா 30 இந்திய வம்சாவளியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பிரிட்டன் அரசர் சார்லஸ் வந்து பார்த்திங்கன்னா விருது அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு விருது வந்து வழங்குறது வழக்கம். அந்த அடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த திங்கட்கிழமை இரவு வெளியிடப்பட்ட அரசினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான கௌரவ விருது பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1200க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 30 பேர். இதில் முக்கியமாக ஒரு விருது இருக்குது. இல்லை இங்கிலாந்தினுடைய ஆண்கள் கால்பந்தணியின் முன்னாள் மேலாளரான கேரத் சவுத் கேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை பங்களிப்புக்காகவும் உயரிய நைட்வுட் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் கூட திறந்திருப்பார் இல்லையா, அந்த பட்டம் வந்து இவருக்கு வழங்குறாங்க. பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்திய வம்சாவளியில் இருக்கவங்க பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இந்திய வம்சாவளியான சத்வந்த் கௌர் தியால் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காகவும், சார்லஸ் பிரீதம் சிங் தானோவா வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்காகவும், ஸ்னேக் ஹேம்கா வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம், லீனா நாயர் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம், மயங்க் பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா பொது சேவை, பூர்ணிமா மூர்த்தி தனுகு வந்து பார்த்திங்கன்னா கல்வி உள்ளிட்ட 30 இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த விருதாளர் பேர்லாம் கேட்டுருவாங்களா அப்படின்னா இல்லை, இவங்க எதனுடைய தொடர்புடையவங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் இவங்களை பற்றி ஃபேமஸான புக்ஸு இல்லை ரீசெண்டாக ஏதாவது ட்ரெண்டிங் ஆயிருந்தாங்கன்னா அதெல்லாம் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்வுட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஆங்கில புத்தாண்டையொட்டி வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்தின் உள்ள ஆக்லாந்து நகரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டை வரவேற்ற முதல் மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரத்தை விட 7.5 மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே புத்தாண்டு உதயம் ஆகிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் அமைந்துள்ள ஓசியானா பிராந்தியத்தில் இருக்கிற கிரிபாட்டி அப்படின்ற நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேங்களா, இந்திய நேரத்தை விட 8.5 மணி நேரம் முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் தான் உலகின் முதல் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. நாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரிபாட்டி. ஓகேங்களா, அந்த நாட்டில் தான் நம்ம நேற்றே நம்ம குரூப்லையும் போட்டிருப்போம். ஓகேங்களா, அடுத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி, இந்த சரஸ்வதி நதி வந்து பார்த்திங்கன்னா புராண நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகிய 3 நதிகளையும் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமம் அமைந்திருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரத்தில் ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடம்லாம் கேட்டுருவாங்க. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா குடைவலை முறையில் தேடுதல் நடத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்குது. ஓகே, வந்து அங்கே ஆளுநர் போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு கொஸ்டின் என்னன்னா உத்திரமேரூர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குதுன்னு கேட்டுருவாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம், அவ்வளோதான் கொஸ்டின். அதில் வேறு எதுவும் கொஸ்டின் கிடையாது. அதேமாரி ரொம்ப இதாக கேட்கணும் அப்படின்னா குடைவோலை முறையை வந்து பார்த்திங்கன்னா எங்கே அறிமுகப்படுத்த உத்திரமேரூர் குடைவோலை முறைமை பற்றி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த 2 கொஸ்டின் தான் எடுக்க முடியும். அது 2மே நோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி வரைக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதேமாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்க முடியும். நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா
எந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வராத மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஜாயின் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூ ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கரெக்டாக அந்த டைம் தேர்ட்டி நீங்கள் படிக்க முடியும். ஓகேங்களா, எதையும் ஒமிட் பண்ணால் படிக்க முடியும். சரிங்களா, ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையட்டும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.